செல்ல வணக்கம். எக்ஸசைஸ் 1.3 லம்மா 13th சம்மா. ஒரு மனிதனின் தசைகளின் எடை W ஆனது அவரது உடல் எடை எக்ஸின் சார்பாக அமைகிறது. ஸோ தசையினுடைய எடை வெயிட் ஆனது உடல் எடை எக்ஸினுடைய சார்பாக அமைதுன்னு சொல்லிட்டாங்க. மற்றும் W of x equal to 0.35x எனவும் குறிப்பிடப்படுகிறது எனில் இச்சார்பின் சார்பகத்தை தீர்மானிக்கும். சார்பகம் என்னது? எக்ஸினுடைய மதிப்பு போட்டால் எனக்கு ஒன்று கிடைக்கல, அது பேர் தான் என்னது? சார்பகம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக மகா நம்ம 0 போடலாமா அப்படின்னா போடலாமா? யாராவது தசையினுடைய இடம் 0ன்னு வருமா? வெயிட் எப்பயாவது கொஞ்சமாக கண்டிப்பாக 1 கிலோவாவது இருக்கும் இல்லையா? சாரி, உடல் எடையானது யாராவுக்குன்னு 0ன்னு வருமானா வரவே வராது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டோன்னா வரும் W of 1 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோன்னா வரும் 0.35. அப்புறம் W of 2ன்னு போட்டோம்னா வரும், இது கூட விட்டுருங்க, 2 போட்டோன்னா வரும் 0.35 × 2 ஈக்குவல் டு 35 2 எவ்வளோ? 70. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். 1 2 35 2 2 70. அந்த 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குச்சுன்னா 0.70 அல்லது 0.7. W of 3ன்னு போகிறோம்னு வச்சுக்கோ, 0.35 × 3 ஈக்குவல் டு 3 15 மீதி 1 3 9 1 10. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். W of 4 ஈக்குவல் எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டோம்னா 2 35 70 அப்படின்னு சொன்னால் 4 35 எவ்வளோ சாமி? 140. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். ஸோ முகத்தை நேராக 1.40. அப்போ எப்படி சாமி வருது நமக்கு? எக்ஸினுடைய மதிப்பானது கண்டிப்பாக யார் எடுக்கக்கூடாது? 0 எடுக்கக்கூடாது. ஏன்னா உடல் எடையானது என்னவா இருக்காது? 0வாக இருக்கவே இருக்காது. கொஞ்சமாவது வெயிட் இருக்கும், அட்லீஸ்ட் 1 கிலோவாவது இருக்கும். அப்போது எக்ஸினுடைய மதிப்பானது >0. யார் இது? சார்பகம். நம்ம வீச்சகத்தில் எக்ஸ் >0ன்னு கொடுத்தோம்னா ஐயோ சார்பகம், சாரி சாமி, இதுதான் வந்து யார் சாமி? இது வீச்சகம், இதெல்லாம் யார்? சார்பகம். ஓகே, எதை சார்ந்து போடுறோமோ அது சார்பகம். கிடைக்கக்கூடிய மதிப்பானது வீச்சகம். சாரி செல்லாம் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ எக்ஸ் >0 இதுதான் என்னதுப்பா? சார்பகம். அப்படி சார்பகம் 0க்கு விட அதிகமாக போட்டால் தான், எந்த பக்கம் வாய் திறந்திருக்கோ அதான பெருசு, அதை விட அதிகமாக போட்டால் தான் நமக்கு வீச்சகம் வந்து கிடைக்கும். ஸோ சார்பகம் எக்ஸ் >0. அவ்வளோதான் செல்லும். 14வது கணக்கு சாமி. மேலிருந்து கீழே விழும் ஒரு பொருளின் உயரம் t நேரத்தை பொறுத்து சார்பாக s of t = -16 × t² என அமைகிறது. இச்சார்பினை வரைபடமாக கொண்டு ஒன்றுக்கொன்று என தீர்மானிக்கவும். t என்னன்னா சாமி? டைம். எப்பவுமே டைம் நமக்கு எதாவது வராது, மைனஸில் வராது. ஸோ இதில் கொண்டு போய் போட போகிறோம் டைமு. நமக்கு 0 வரலாம், அதாவது ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்னா 0லேருந்து போட்டுக்கலாம். நம்ம டீனுடைய மதிப்பை நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ s of 0 ஈக்குவல் டு -16 × 0² 0 தானே, ஈக்குவல் டு -16. s of 1 ஈக்குவல் டு -16 × 1² 1. s of 2 +2 ஈக்குவல் டு -16 × 2² 4. s of 3 ஈக்குவல் டு -16 × 3² 9. ஸ்கொயர் தானே சாமி ஃபஸ்ட்டு? ஓகே, -16 வருமா? சாரி, -16 × 0ன்னா சொல்லும் 0. 16 நாள் 64. 9 54, அதாவது 4 ஸ்கொயர் இருக்குது, 3 ஸ்கொயர் இருக்குது, 144 வருமா? 9 54க்கு 4 மீதி 5 1 9 9 5 14. என்னது? மைனஸ். இப்போ இதுதான் யார் எப்பா? டீனுடைய மதிப்புங்க போடும்போது இது வந்துடுச்சு. இது எப்படி வரைய சொல்லியிருக்காங்க? இச்சார்பினை வரைபடமாக கொண்டு ஒன்றுக்கொன்றானதாக தீர்மானிக்கவும். இதுனா ஒன்றுக்கொன்று அப்படின்னு சொன்னால் +0 -1 1 தான். 0ன்னு போட்டால் 0ன்னு கிடைக்குது, 1ன்னு போட்டால் -16, 2ன்னு போட்டால் -64, 3ன்னு போட்டால் -144. அப்போது ஒரு மதிப்பு போட்டால் 1 தான் கிடைக்குது. அப்போ ஒன்றுக்கொன்றானதுனா நம்ம 10th என்ன போட்டிருப்போம்? இந்த அம்புக்குறி படம் போட்டிருப்போம் இல்லையா? இங்கே 0 +1 +2 +3 +4ன்னு போட்டோம்னா, இங்கே நம்ம இங்கேருந்து போனோம்னா 0லேருந்து நான் 1லேருந்து 1 2 3 அது மாதிரி போட்டுக்கிட்டே போனோம்னா 0க்கு இங்கே 0, சாரி இங்கே 0 போடணுமா? 0 வரும். 1க்கு இங்கே 1. ஸோ 1க்கு ஒன்றான சார்பு தான் வரும் இது. ஸோ ஒன்றுக்கொன்றான சார்பு தான் இது. ஆனால் எதை பொறுத்து சொல்லிக்கிறாங்க? வரைபடத்தை கொண்டு நீங்கள் தீர்மானிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வரைபடத்தில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு சென்டிமீட்டர் வச்சு வந்தீங்க சாமி. எனக்கு +y மதிப்பு கிடையாது, -y தான் இருக்குது. இங்கே இது 0, இது +1 +2 +3 +4, இது மைனஸ். எனக்கு 16ஆம் வாய்ப்பாடுனால 16 எடுத்துக்கிறேன். -16 16 வாய்ப்பாடு -32, அப்புறம் ஒரு 16 16 2 16 32 3 16 48 4 16 64
I16 80, R16 96, இது மாதிரி போய்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்போது 0க்கு என்னங்குது +16 +32, இது -1 -2 -3. டைமில் வந்து மைனஸ் எடுக்க முடியாது. இங்கே 0,0னா இது தானே. அடுத்தது +1க்கு நேராக யார் வந்து -16, +2க்கு நமக்கு என்ன கிடச்சிச்சு -64, கீழே எடுத்துகிட்டு போகிறோம் சாமி, -64. அடுத்தது 3க்கு வந்து 144, இங்கே எனக்கு இடம் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன், ஸோ ஒரு ஆஃப் வளைவரை மாதிரி வருதா நமக்கு. நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க சாமி, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்னன்னு தெரியல. இப்போது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொன்னாவே நீங்கள் பயிற்சி கணக்கில் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, இன்னொன்று எடுத்துக்காட்டு கணக்குலையும் இருக்கும். இதுக்கு ஒரு கிடைமட்ட கோடு வரையலாம், ஏதோ ஒரு இடத்துல வரையலாம்னு வச்சுக்கலாம். இதை நீங்கள் பார்த்தோன்னே ஒன்றுக்கொன்று சொல்லிடலாம். ஆனால் இதுக்கு கிடைமட்ட கோட்டு சோதனை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் எத்தனை புள்ளியில் வெட்டுது பாருங்கள். இந்த வளைவரையில் ஒரு புள்ளியில் வெட்டி இருந்தால் மட்டும்தான் அது ஒன்றுக்கொன்றான சார்பு. அப்போ ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டுது. இந்த வளைவரை இப்படி தான் வருது நமக்கு. நேர்கோடு போனாலும் சரி, இப்படி போனாலும் சரி, ஒரே புள்ளியில் கிடைமட்டமாக வரும்போது இதை கிடைமட்டம் படுத்துட்டு இருக்கிறது தான் கிடைமட்டம். இந்த வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஸோ அந்த வரைபடத்தை கொண்டு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வரைபடத்தை கொண்டு நம்ம தீர்மானிச்சாச்சு. கிடைமட்ட கோட்டு சோதனை மூலம், கிடைமட்ட கோட்டு சோதனை மூலம். கிடைமட்ட கோட்டு சோதனை என்ன சாமி? கொடுக்கப்பட்ட வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. சோதனை மூலம் வளைவரையானது வளைவரையை கிடைமட்ட கோடு ஒரே புள்ளியில் வெட்டுகிறது. ஒரு புள்ளியில் வெட்டுகிறது, ஒரே இல்லை, ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. நீங்கள் எந்த வேணாலும் வரைஞ்சி பாருங்கள், ஒரே புள்ளியில் தான் வெட்டும். ஒரே புள்ளியில் வெட்டுகிறது அல்லது சந்திக்கிறது, ஒரு புள்ளியில் சந்திக்கிறது அல்லது ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. எனவே கொடுக்கப்பட்ட சார்பானது 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகே செல்லம், தேங்க்யூம்மா.